ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த சண்டையில அமிர்த குடத்தில் இருந்த அமிர்தம் பிரயாக்ராஜ், ஹரித்துவார், உஜ்ஜயின், நாசிக் போன்ற 4 புனிதமான இடங்களில் சிந்தியதாக கூறப்படுகிறது. இந்த 4 இடங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கங்கை, யமுனை, கண்ணுக்கு புலப்படாத சரஸ்வதி ஆறு என்ற இந்த 3 ஆறுகளும் திரிவேணி சங்கமிக்கக்கூடிய பிரயாக்ராஜ் என்ற இடத்துக்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த பிரயாக்ராஜ் என்ற புனித இடத்தில்தான் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய மகா கும்பமேளா என்ற நிகழ்வு 2025 நடைபெற்றது. இந்த புனித நதியில் புனித நீராடுவதற்காக நாங்கள் படகில் சென்ற பொழுது இந்த நதி கலங்களாகவும் வாடையாகவும் இருப்பதை குறிப்பிட்டு இந்த பையனிடம் வினவிய பொழுது இந்த நதி தூய்மையானது தான் என்று குறித்து காட்டினான். இந்த பிரயாக்ராஜ் என்ற புனிதமான நகரம் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. கங்கை என்ற புனித நதியும் யமுனை ஆறும் கண்ணுக்கு புலப்படாத சரஸ்வதி ஆறும் திரிவேணி சங்கமிக்கக்கூடிய இந்த இடத்தில்தான் சன்னியாசிகளும் சாதுக்களும் ஆன்மீக பற்றாளர்களும் ஒரே இடத்தில் கூடி புனித நீராடுவதன் மூலமாக மறுபிறவியற்ற மோட்ச நிலைக்கு செல்ல முடியும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையா இருக்குது. உலகின் பிரம்மாண்டமான அமைதியான ஒன்று கூட என்ற நிகழ்வின் அடிப்படையில கும்பமேளா நிகழ்வில் கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த புனித நதியில் தான் நீராடுவார்கள். கங்கை இந்த பக்கம் இருக்கிறது யமுனாவா? ஜமுனான்றது பங்களாதேஷ்ல வந்து பிரம்மபுத்திரா சேர்ந்து அதுதான் ஜமுனா. ₹1 கோடி जमुना ग्रीन, गंगा बिराउंड, ये 3 रिवर्स टू दिखता और तमिल को काशी गो. திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த புனித நதி நீரில் நாமும் நீராடி மோட்சம் கிடைப்பதற்காக இறைவனை வழிபட்டு திரும்பினோம். இந்த புனிதமான பிரயாக்ராஜ் நதிக்கரையிலேயே தான் மாமன்னர் அக்பரால் 1583 கட்டப்பட்ட அலகாபாத் கோட்டை உள்ளது. இந்த புனிதமான நகரத்திற்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள், சரிங்களா?